ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரிஸில் அந்த அப்கிரேட் ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஏலியனோட இது வரைக்கும் நம்ம ஆன்ஸ்கிரீனில் பார்க்காத ரொம்பவே பெஸ்ட்டான 7 அன்சீன் ஃபியூஷன் கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம 7th பிளேஸில் பார்க்க போகிற அன்சீன் ஃபியூஷன் ஏலியனுக்கான கான்செப்ட், அதுவும் அப்கிரேடை பேஸ் பண்ண கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கிரேடையும் ராத் ஏலியன் இருக்கார் பார்த்தீங்களா, இவரையும் ஒன்றா ஃபியூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே இதில் ஏகப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் நம்மளுடைய ராத் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கோவப்பட்டு எனிமையாக பயங்கரமாக அட்டாக் பண்ணக்கூடிய ஏலியன். ஸோ அவர் கூட டெக்னாலஜி பவர் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய நம்ம அப்கிரேடு சேர்ந்தால் அது அந்தளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃபார்மாக இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மாக மாறலாம் அப்படின்னு தெரியும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ராத் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டரில் வந்து ஒரு வெப்பனை உருவாக்கி அதை வச்சு இனிமேல் அட்டாக் பண்ண முடிஞ்சுன்னா அவருடைய ஸ்ட்ரென்த் இன்னுமே அதிகமாகிடும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கர்ட் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டர் மாதிரி தான் வந்து நம்ம ஹீட் பிளாஸ்டோட பவர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நம்ம ராத்தோட வந்து ஒன்றா கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவே எனிமிக்கு ஒரு டேமேஜ் கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ராத்து கூட இன்னொரு எனிமியோட பவர் கிடச்சின்னா கண்டிப்பாக அவர் ரொம்பவே பெஸ்ட்டாக வந்து எனிமியை டிஃபீட் பண்ணுவார். ஸோ அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராத் அப்புறம் அப்கிரேடுக்கான அந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா 7th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 6th பிளேஸில் பார்க்க போகிற பெஸ்ட்டான அப்கிரேடோட இன்னொரு ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமகாசாரையும் நம்ம அப்கிரேடையும் ஃபியூஷன் பண்ணக்கூடிய கான்செப்ட் தான். ஸோ ஹியூமகாசார் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், ஒரு மான்ஸ்டர் மாதிரி நடந்துப்பார். அவரு கூட நம்ம அப்கிரேடோட பவர் ஒன்றா சேரும்போது அப்பியரன்ஸ் ஓரளவுக்கு வந்து கூலாக தான் இருக்குது. ஆனால் பவர் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்கிரேடோட பவர் வச்சு இவரால் தனக்குன்னு சொந்தமாக நிறையா வெப்பன்ஸை உருவாக்கிக்க முடியும். ஸோ அப்படி உருவாக்கும் போது ஈஸியாக எனிமீஸை வந்து டிஃபீட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பக்கம் ஸ்ட்ரென்த் இருக்குது, அதே நேரத்தில் பவருமே இருக்குது. இது ரெண்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹியூமகாசாரை வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரான பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்துட்டிங்கன்னா அப்கிரேட் கூட நம்மளுடைய ஹியூமகாசார் ஒன்றா ஃபியூஷன் ஆனால் அந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு இந்த லிஸ்ட்டில் 6th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ரொம்ப பெஸ்ட்டான அப்கிரேடோட ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேடையும் கூபையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட். இது எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரியான பவர்ஸ் இருக்கக்கூடிய 2 எலிமெண்ட்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணுற ஒரு ஃபியூஷன் கான்செப்டாக மாறிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கிரேட் வந்து பேசிக்காகவே வந்து ரொம்பவே லிக்விட் ஃபார்மில் இருந்து சாலிட் ஃபார்முக்கு மாறி எனிமி கூட சண்டை போடுற ஏலியன். ஸோ கூபன் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான். ஏன்னா கூபுக்கு ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, தலைக்கு மேலே வந்து ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இருக்கணும், இல்லை அப்படின்னா அவர் வந்து ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். ஆனால் நம்ம அப்கிரேடுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா அப்கிரேட் வந்து நம்ம கூ கூட ஒன்றா சேரும்போது அவர் தலைக்கு மேலே ஆன்டி கிராவிட்டி ப்ரொஜெக்டர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இவர் ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கூபோட அந்த ஆசிட்டை உருவாக்கி எனிமி அட்டாக் பண்ணக்கூடிய பவர்ஸையும் இந்த 2 எலிமெண்ட்ஸும் வந்து பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவரோட பவர் வந்து டபுள் மடங்காக மாறிடும். ரொம்பவே டேஞ்சரான, ரொம்பவே பவர்ஃபுல்லான, ரொம்பவே சூப்பர்பான ஒரு ஃபியூஷன் ஃபார்மாக பார்த்தீங்கன்னா இந்த கூப் அண்ட் அப்கிரேடோட ஃபியூஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்தீங்கன்னா நம்ம லிஸ்ட்ல வந்து இந்த ஏலியன்ஸோட ஃபியூஷன் ஃபார்முக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பியரன்ஸும் நல்லா பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனக்கு இதோட பவர்ஸ் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்க ரொம்பவே ஆசையாக இருக்குது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 5th பிளேஸ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிறோம் நம்ம அப்கிரேடோட ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம கிராவட்டாக் கூட அப்கிரேடை ஒன்றா மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் ஃபார்ம் தான். பிகாஸ் நம்ம கிராவட்டாக் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். சொல்லப்போனால் ஹியூமகாசாரை விட நம்ம கிராவட்டாக் ரொம்ப ரொம்ப ஹைட்டாக இருப்பார், ஸ்ட்ராங்காக இருப்பார். ஸோ இந்த கேரக்டர் பிளானட்டரி ஃபார்முக்கு மாறும்போது இவரால் வந்து பிளாக் ஹோலே உருவாக்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட இந்த கேரக்டர் கூட நம்ம அப்கிரேட் ஒன்றா மிக்ஸ் ஆச்சு அப்படின்னா இவரோட பவர் பல மடங்கு அதிகமாகிடும். ஸோ இவருடைய பவர் முன்னாடி கண்டிப்பாக எந்த ஒரு வில்லனாலையுமே தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தர் பார்த்துட்டிங்கன்னா டெக்னாலஜி பவர்ஸை யூஸ் பண்ணி எனிமே அட்டாக் பண்ணுவார். இன்னொருத்தர் பார்த்துட்டிங்கன்னா தன்னுடைய அந்த பிளாக் ஹோல் உருவாக்குறதுலேருந்து கிராவிட்டி மேனிப்புலேஷன்லேருந்து ஸ்ட்ரென்த் வரைக்கும் எல்லாத்தையும் வச்சு எனிமிக்கு பயங்கரமான டேமேஜை கொடுப்பாரு. ஸோ அந்த ஒரு ரீசனால பார்த்துட்டிங்கன்னா இந்த 2 ஏலியன்ஸும் ஒன்றா ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபியூஷன் ஃபார்ம் கண்டிப்பாக ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஃபியூஷன் ஃபார்மாக இருக்கும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஏலியன்ஸ்க்கு வந்து 4th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான ஃபியூஷன் ஃபார்மில் இருக்கக்கூடிய நம்ம அப்கிரேடோட ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கிரேட் கூட இந்த பிளாக் சிலிண்டர் பார்த்தீங்களா அவரை மிக்ஸ் பண்ணக்கூடிய ஃபியூஷன் ஃபார்ம் தான்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம லிஸ்ட்டில் பார்த்ததுலேயே ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் அப்படின்னு இந்த ஒரு ஃபார்மை சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேட் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் கூட மர்ஜ் ஆனாலும் அதை பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக மாற்றிடுவார். இந்த பக்கம் பிளாக்ஸால் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் தன்னோட பாடியை வந்து சேஞ்ச் பண்ணி அது ஷேப் ஷிஃப்டிங் மூலமாக பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன்ஸை உருவாக்குறது, இல்லைனா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லிங் ஷாட் மாதிரி உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம பிளாக்ஸ் வந்து பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த பக்கம் பிளாக்ஸோட பவரையும் அதே நேரத்தில் நம்ம அப்கிரேடோட பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு ஹைலி அட்வான்ஸ்டான வெப்பன்ஸை வந்து இந்த அப்கிரேட் தான் பவரை யூஸ் பண்ணி பிளாக்ஸுக்கு உருவாக்கி கொடுப்பாருன்னு சொல்லிட்டு, ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆனாங்க அப்படின்னா எனிமையை திணற விட்டுருவாங்க. ஸோ ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, பவர் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கேரக்டருக்கு ரொம்பவே ஈஸியாக வந்து கிடைச்சிரும். அதாவது இந்த கேரக்டர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ்ஷிப்பை உருவாக்கலாம், இல்லைனா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஹேமர், இல்லைனா ஒரு ரொபாட்டை உருவாக்கலாம். எப்படி வேணாலும் அப்கிரேடோட பவரை வச்சு நம்ம பிளாக்ஸ் வந்து எதை வேணாலும் உருவாக்கிக்க முடியும். அதுக்கு வந்து ஏலியன்ஸோட பவர்ஸ் கொடுக்க முடியும். அது ஏலியன்ஸோட பவர் அப்படின்னா ஏலியனோட டெக்னாலஜியை வச்சு சில பவர்ஸை கொடுக்க முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 ஏலியன்ஸோட ஃபியூஷன் ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதுக்கு 3rd பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம 2nd பிளேஸில் பார்க்க போகிற நம்ம அப்கிரேடோட ரொம்பவே பெஸ்ட்டான இன்னொரு ஃபியூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்கிரேடையும் பேபிக்கும் ஒன்றா ஃபியூஷன் பண்ணக்கூடிய ஃபியூஷன் கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்துட்டிங்கன்னா நம்ம அப்கிரேட் வந்து ஏற்கனவே ரொம்ப ஹைட்டான ஏலியன் அப்படின்ற காரணத்தினால நம்ம பேபிக்கோட பாதி ஹைட்லையாவது இந்த கேரக்டர் இருப்பார். அது மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 70 மீட்டர்ஸ் இல்லைனா ஒரு ஃபீட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவரோட ஹைட் வந்து இருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டரால் வந்து தன்னுடைய பாடியை ஒரு சாலிட் ஃபார்முக்கும் இல்லைனா ஒரு லிக்விட் ஃபார்முக்கும் மாற்றிக்க முடியும். ஸோ அதையும் தாண்டி ரொம்பவே ஸ்பீடாக இருப்பார். ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி இந்த ஏலியனால் வந்து ஏற்கனவே காஸ்மிக் ரேவை யூஸ் பண்ணி தானே நம்மளுடைய பேபிக்கு வந்து அட்டாக் பண்ணுவார். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய அப்கிரேட் கிட்டேயும் வந்து அவரோட ஐபிஎம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுற பவர் இருக்குது. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே தாண்டி இந்த கேரக்டர்ஸால் எந்த மாதிரியான வெப்பனையும் அப்சர்வ் பண்ணி அதை ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனாக மாற்ற முடியும். ஸோ இவ்வளோ பவர் இருக்கிறனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட இந்த ஃபியூஷன் கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு 2nd பிளேஸை கொடுத்துருக்கோம். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம 1st பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான ஃபியூஷன் கான்செப்டில் இருக்கிற நம்ம அப்கிரேடோட ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் கூட நம்மளுடைய அப்கிரேடை ஒன்றா சேர்க்கக்கூடிய ஒரு ஃபியூஷன் ஃபார்ம் தான். ஸோ இந்த ஃபியூஷன் ஃபார்முக்கு மாறும்போது நம்ம ஃபீட்பேக் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டரோட அப்பியரன்ஸ்லேருந்து பெருசாக எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது, மைனர் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஆனால் பவர் வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட எனர்ஜி அப்சர்வ் பண்ணி அதை வந்து தன்னுடைய பவராக யூஸ் பண்ணுவார். இந்த பக்கம் நம்ம அப்கிரேட் பார்த்தீங்கன்னா மற்ற பொருளை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி அதை வெப்பனாக மொத்தம். அதனால் இவங்க 2 பேரும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது இந்த அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும், பவரும் வேறு லெவலில் இருக்கும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபியூஷன் ஃபார்முக்கு வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் 1st பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த ஃபியூஷன் ஏலியன்ஸை தாண்டி இன்னும் சில ஃபியூஷன் ஏலியன்ஸை நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு கிரே மேட்ரு, டைமண்ட் ஹெட்டு, அப்புறம் வந்து நம்ம ஆர்மர் ட்ரில்லோ, வாட்டர் கசாடு, ஏலியனெக்ஸ் சொல்லலாம். ஏலியனெக்ஸ் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் திரும்பி அதையே சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏலியனெக்ஸை இந்த லிஸ்ட்டில் சேர்க்கவே இல்லை. அண்ட் கிளாக் ஒர்க்கை நம்ம ஆன் ஸ்க்ரீன்லேயே பார்த்துருக்கோம். அதனால் பார்த்துட்டிங்கன்னா அவையும் இந்த லிஸ்ட்டில் சேர்க்க முடியல. என்ஆர்ஜி, அட்டாமிக்ஸை பற்றி நான் திரும்பி சொல்லிகிட்டே இருக்கேன். எல்லா ஃபியூஷன் ஃபார்ம்லையுமே நம்ம என்ஆர்ஜியை பற்றி பேசிகிட்டு இருக்கனால தான் அவரை பற்றி இங்கே நான் சொல்லலை. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இந்த லிஸ்ட்டில் வந்து ஏலியனெக்ஸ், கிளாக் ஒர்க்கு, அட்டாமிக்ஸ், என்ஆர்ஜி மாதிரியான ஏலியன்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ண முடியாது. ரொம்பவே ஸ்பெஷலான ஏலியன்ஸை மட்டும் இந்த லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பென்டன் பற்றின கண்டென்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.